ஆண்டவரே முழுவதையும் உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையால நிரப்புங்கப்பா. எல்லா அந்தகார பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்கள் ஆத்துமாவை விடுதலையாக்குவீராக, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துவீராக, மெத்துதிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியிலிருந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஓரி பிலாரகதன மிலவம் சந்தரபல பல 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 ஊரபல ஷபரமல ரகதன மிலவரபம் ஷமில பல 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 பல. அல்லேலூயா. லியோயா ரகந்தர பலம் ஷபரமல பல 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 பல. தேவ பிரசன்னத்தால நடத்த நிரப்புங்கப்பா. தேவ மகிமையால் நடத்த நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. நொந்து போன இருதயங்களை உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரை உடைந்து போன ஆத்துமாக்களை பலப்படுத்துவீராக. பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை சரீரத்தை இறங்கட்டும் ஐயா. எல்லா பலவீனங்களும் மறையட்டும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரப்பா. கல்வாரியில் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. எங்களை நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை நினைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. லிகரமல சந்தர மிலர கதர பல 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 பல. யௌலியா ரகதன மிலவம் சந்தர பல 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 பல. ஆமென் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பியும் ஆண்டவர், பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
என்னையே மாற்றிடுவே ஒப்பற்ற கல்வாரியே. அவருடைய அன்பருமையாய் நாம் கண்ணோக்கி பார்ப்போம். நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நினைத்து ஆண்டவரே நம்மை நியமிப்பதற்காக எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தோம், எத்தனை நிந்தைகளை அனுபவித்தோம், எத்தனை பரியாசங்களை அனுபவித்தீர்கள். இந்த வேளையில் என்னை பிள்ளையாய் மாற்றி உங்களுடைய சமூகத்திலே நீர் என்னை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் பாலசுமி. ஆண்டவரே ஒரு முறையாய் நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்தோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நினைக்கிறோம் நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலுமாய் அன்பை நினைத்து நீ ஆராதிக்கும் தேவரே. எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ வல்லவர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பாடுகளினால் உபத்திரவங்களினால் கஷ்டங்களினால் நொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்களுடைய பிள்ளைகளின் இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும். சரீர பாடுகள் பிரச்சனைகளோடு வந்த ஆத்மாக்களுக்கு பூரணமான விடுதலையை கொடுத்து அனுப்புங்கப்பா. ஆராதிக்க வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பக்கூடாது ஆண்டவரே. பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. எங்களோடு பேசும் உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவதே. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வழிகள் இனிதான் வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராதே. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் வாழ்க்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிப்பதான விதிமுறைகள் 3ஆம் அதிகார வருஷத்திலே நாம் பார்க்கும்பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாது, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துக்கொள்ள கடவுள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கொடுத்ததான போதகம் கட்டளைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அதை மறந்து போகக்கூடாது. இந்த கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு போதகத்தை யாராவது சொன்னாலும் அது கேட்கக்கூடிய மனது நமக்கு இல்லாமல் காணப்படுகிறது. ஆமென். எல்லாரும் என்ன செய்யறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்லி நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க அநேக பெரியவர் சொல்லுகிறது காரியங்கள் போதகத்தை அவர்கள் காதுகள் செவிகள் கொடுத்து கேட்பதில்லை. ஆனால் பாருங்கள், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12-13 நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, போதகத்தை நான் அலட்சியம் பண்ணினேன், கடிந்து கொள்வதை நான் என்ன செய்ய எண்ணாமல் போனேனே என்று சொல்லி, போதகத்தின் சொல்லை கேளாமல் போனேன் என்று சொல்லி சடுதியில் அவர் அழிந்து போவதை பார்க்கிறோம். பெரியவர்கள் சொல்கிறதான வாக்கு நாம் அல்ல என்றால் வேதம் சொல்லுகிறதான காரியங்கள் என்றால் கர்த்தர் நமக்கு போதிக்கிறதான காரியங்கள் இவை எல்லாவற்றையும் கேட்டு நடக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 7:2 நாம் பார்க்கிறோம், போதகத்து கட்டளைகளை நாம் காக்கும் போது நாம் பிழைப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்னதான போதகத்தை கட்டளைகளை நாம் காத்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், போதகத்தை கட்டளைகளை காக்கிறதான பிள்ளைகளுக்கு அவர் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகளை பாருங்க, இன்றைக்கு பலர் அற்ப வயதிலே சின்ன வயதிலே என்ன செய்யறாங்க, மரித்து போவதை பார்ப்போம். ஆனால் நாம் கர்த்தருடைய போதகத்தையும் கட்டளைகளையும் நாம் காத்து நடப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நான் பார்க்கிறோம், டிவில எல்லாம் பார்க்கிறோம், அநேகர் மரித்து போறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு மரித்து போறாங்க. அவருடைய எதிர்காலம் என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. தேவனுக்கு பயந்து அந்த போதகத்தின் கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடப்போம் என்றால் தேவன் நமக்கு சமாதானத்தை நீடித்த நாட்களை தீர்க்காயுசை பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22:17 பார்க்கிறோம், நாம் யார் ஞானிகளுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அவருடைய போதகத்தை நம் இருதயத்திலே நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. எங்க ஞானமான வார்த்தைகள் இருக்கிறது, யார் ஞானமான போதகத்தை கூறுகிறார் என்று கேட்டு அப்படிப்பட்டதான போதகத்தை நம்ம இருதயத்திலே நாம் வைக்க வேண்டும். 19:27 பார்க்கிறோம், நாம் அறிவை நாம் கேட்கக்கூடிய வார்த்தை விலகி செல்களுடைய காரியங்களுக்கு நாம் நம்மளை காத்துக் கொள்ளணுமா? ஹல்லேலூயா. நாம் விலகி போகிற போதகத்தை கேளாதபடி அவைகளை விட்டு நாம் என்ன செய்யணும், விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 19:27 நாம் பார்க்கிறோம். ஆமென். நல்ல போதகத்தை ஞானிகள் அறிவாளிகள் கூறுவதான போதகத்தை கேட்டு நடக்கும் போது அது நமக்கு நீடித்த வாழ்வை தீர்க்காயுசையும் கொடுக்கிறது, நாம் பிழைத்திருக்காது நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். 5ஆவது வருஷத்திலே நாம் பார்க்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது உன் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஆமென். இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தரில் இருக்கா? ஆனா இல்லை. இன்றைக்கு எந்த நம்பிக்கை இருக்குன்னா, ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த ரிப்போர்ட்ல கூறப்பட்டிருக்கிறதான காரியங்களை நம்புறாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தோல்வி வந்துச்சு, ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா அங்க நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஆனா அது
அது சுய புத்தியாய் காணப்படுகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொந்த புத்தியில இந்த காரியம் நடக்காது, இது இவ்வளவுதான், உலகத்துல இப்படிதான் நடக்குது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மைக்கு எதுவாய் நடத்தி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது பாதைகள் சேவைப்படுத்துவார். ஆமென். நம்ம போற வழியில நான் ஒருவேளை கலங்கி போகலாம், இந்த வழியில செல்லலாமா, கரடுமுரடான பாதைகளுக்குள்ளாய் கூட நாம் கடக்க நேரிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளும் போது எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறார். ஆமென். 11:12 பார்க்கிறோம், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கடிந்து கொள்ளுகிறது சிட்சையினால சோர்ந்து போகிறோம். ஏன் ஆண்டவரின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்தார்? ஏன் இந்த சிட்சையினூடாய் செல்ல வேண்டும் ஒரு வேலை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆமென். தேவன் தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்யற, அன்பு கூறுவதனால அவனை சிக்ஷிக்கிறாராம். ஆமென். தேவன் கூட நம்மையில் அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே ஏன் இப்படி ஆனதுன்னு சொல்லி கவலைப்படாதபடி, இந்த ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட அந்த காரியத்தை என் வாழ்க்கையில அனுபவித்தார், நான் என்ன சரிப்படுத்த வேண்டும், இன்னும் எப்படி ஆண்டவரிடம் கிட்டி சேர வேண்டும், தகாத வழியிலே பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் தம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். 26வது வருஷத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு நம்பிக்கையாயிருந்து ஒரு கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. காலை தேவன் நினைச்சார், தப்பு வைக்கிறார். பார்க்கிறோம், வேடனை பார்க்கிறோம், வலையை விரிக்கிறான், அதுல எல்லாம் தானியங்களையா போடுறோம். ஒரு பறவையால் வந்து கொத்தி கொண்டிருக்கும் போது எல்லாம் நிறைய பறவை செஞ்சான், எல்லாத்தையும் எடுத்துடுறான். இன்னைக்கு அநேகர் பார்க்கிறோம், சில பேர் நயவஞ்சகமா நம்ம இடத்துல பேசுறாங்க, நம்மளுடைய தீமையான காரியங்களுக்கு நம்மளை ஈடுபடுத்துவதை பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்டதான காலங்களுக்கு நாம் கால்களை சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் பேரிலே இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருக்கிறதான வேலையிலே நமக்கு ஏற்படுகிறதான பிரச்சனைகள் இல்லை என்றால் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் சிக்கிக் கொள்ளாதவர்கள் கர்த்தர் காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். 34வது வருஷத்திலே பாருங்கள், இகழ்வாரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இகழ்கிறான பிள்ளைகளை கர்த்தர் இகழ்கிறார். ஆமென். நாகவே தேவ பிள்ளைகளை நாம் என்ன வார்த்தைகளை பேசுவோம், எப்படி ஆண்டவரிடத்தில் பிரியமா இருக்கிறோமோ, இல்லையென்றால் அவரை தூஷிக்கிறோமோ, அவரை துதிக்கிறோமோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனை துதிக்கும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென். அவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவரும் நம்மை பிரியமாயிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென். இன்றைக்கு பணம் காசு வந்தா போதும், எல்லாம் பெருமை அடைந்து விடுறாங்க. ஆமென். இருந்த நிலைமைகளை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆனால் எந்த சூழ்நிலை எவ்வேளை எப்படி வந்தாலும் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி நாம் வாழும்போது, நம் தாழ்மையாய் ஜீவிக்கும் போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்முடைய ஊழியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான காரியங்களிலே தேவன் தயவு செய்கிறார். விதமாக சத்துரு அநேக நேரங்களிலே நான் யார் தெரியுமா என்பது போல பல காரியங்களை செய்தார். கர்த்தர் நான் யார் என்று சொல்வதோடு கூட என் பிள்ளை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராட்டத்தை பிரச்சனையை குறித்து பார்ப்பதை காட்டிலும் நம்மை தேவன் எப்படி ராஜாவாக்குகிறார், எப்படி மேன்மைப்படுத்துகிறார் என்பதை உன்னிப்பாய் கவனித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம கஷ்டப்படும்போது சில கஷ்டப்பட்டவங்க காரியத்தை நமக்கு கொடுத்தது அவங்களுக்காக ஜெபிக்க வைத்து நம்ம கஷ்டத்தை மறந்து வைக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நிறைய காரியங்கள் அதில் முன்னால் சகோதரி அங்கே இருக்கிற சின்ன இருந்தாங்க. அவங்களுடைய கணவருடைய தங்கச்சி திடீர்னு ஒரு நைட்டில் ஃபோன் பண்ணி ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்டதான் நிலையில் அதுக்கு என்னுடைய பேர் பார்வதி. நாங்கள் இருக்கும்போது பாக்கியவதின்னு சொல்லி மாமி பாக்கியவதி திருமணம் ஆகலை, திருமணம் ஆகலை. அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அண்டி கொண்டது கர்த்தர் அவர்களை அந்த காலத்திலிருந்து கொண்டு வருவதெல்லாம் பெரிய காரியம். அப்படிப்பட்டதான் நிலையில் கர்த்தர் கிரியை செய்து ஆச்சரியமாக நடத்துகிறது. போராட்டம் போராட்டம் போராட்டம். அவங்களுக்கு செலவிட முடியாது, யாரும் அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வசதி உள்ளவங்க எளிய விட நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வசதி ஆகிற வரைக்கும் இருக்கிற அன்பு பாசமாக அது உறவுல இருந்தாலும் சரி, அது உறவுல இல்லாதபடிக்கு நட்புறவுல இருந்தாலும் சரி, அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருந்தாங்க, இப்படி எப்படி படித்தாங்க, ஒரு அன்புக்கு ஒரு சாரி அப்படிலாம் போயிடும். அப்படிப்பட்டதான் நிலையில் ஜாதி மற்ற காரியங்கள்லாம் இருந்தது. ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கும்போது நாம் அவங்களுக்கு செய்துதான் விரும்புகிறோம். அவர்கள் நம்மோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை தரும். அப்படி அவர்கள் நம்மிடத்திலே தொடர்பு கொள்ளும்போது நாமே ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம என்ன செய்யணும், இத்தனை வருஷம் என்ன நடக்குது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்காது. மனாந்திரமான பார்த்துதான் ஆனாலும் இயேசுன்னு சொன்னா உள்ள போனா ஏவான் வெளியே விட்டா சுவம் இயேசு இயேசுன்னு தான் மூச்சு. அல்லேலூயா. எல்லாரும் தான் அவங்க தெரிஞ்சா சரி, தெரியல. ஆனால் நாம் அந்த இயேசுவா இருந்தோம். அந்த அறிந்ததான நிலையில நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நம்ம காட்டியும் கீழாக இருக்கக்கூடிய சில மக்களை நமக்கு கொடுத்து சோமி இருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அவங்களுக்காக தெரிவிக்கும்போது அதில் நமக்கு ஒரு ரிலீஃப் உண்டார். அதனால மற்றவங்களை விசாரிக்கிறது, மற்றவர்களோட தொடர்பு வைக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை வச்சுக்கிறது, கிறிஸ்துவுக்காக வச்சுக்கிறது, கிறிஸ்துவோடு கூடிய நிலையை வச்சுக்கிறது நமக்கு ஒரு பலனாக இருக்கும். அப்படியே சகோதரி ராத்திரி நேரத்தில் சொல்லி ஜெபம் பண்ணும்போது எங்கள் வாரங்களை நாங்கள் மறக்க முடியவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சகோதரி திடீர்னு சொல்லி அதுக்கு ஜெபம் நம்ம ஐக்கியத்தில் உள்ளது அந்த அளவில் திடீர்னு சொல்லி எதிர்பார்க்க முடியல.
பெருசு இல்லை, பாசம் தான் பெருசு. பாசம் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பாசம் உள்ளவங்கன்னு நினைச்சிட்டோம்னா நம்பிக்கை இருக்கு. உலகத்திலேயே பாசத்தில் கூடினவங்க விசுவாசிகள். விசுவாசிகள் மாத்திரம்தான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணது மட்டும் இல்லை, பாரம் எடுத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். அவன் காசுக்காக ஜெபிக்கிறது இல்லை, பிரதிபலன் பார்க்கறது இல்லை. ஐயோ பாவம் அப்படின்னு எப்படி இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதை போல விசுவாசிகள் இரக்கமுள்ளவர். இன்னைக்கு அவங்க இருந்தையும் கடினப்பட்டு போச்சோ அதுக்கு இறக்கணும். ஏன் பாடு பெரும் பாடு அதுக்கு மத்தியில் நீ ஓமாட்டை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படியல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய திருமணம். அதில் நம்மகிட்ட ஒரு சிலர் ஏதோ அதில் நாம் அவங்களுக்காக உதவி செல்லாத ஒரு ஜெபம் பண்ணுறது, அதில் சொன்னால் சாரி பண்ணுறது, நமக்கு ஒரு ரிலீஃப், அவங்களுக்கு ரெண்டாவது நம்ம கவலையை மறந்து அதுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கிறவர் கற்று. இப்படி அந்த சகோதரியும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஜெபம் வழியாக கேட்டேன். அது ராத்திரி தான். இப்படிப்பட்டதான நிலையில் ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். நமக்கு ரிலீஃப் உண்டாகும்படியாக அவங்களுக்கான ரிலீஃபை தேடி நம்மள்கிட்ட வரும்படியாக ஆண்டவர் செய்யும். நம்ம போய் அவங்களே வராங்க. இப்படிப்பட்டதான நிலையில் அப்படியே என்ன கடந்த வாரத்தில் நடத்துனாங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இவருடைய மகப்பாடலை பாடும்போது காணிக்கைகளை கால்களை பிழைத்து கர்த்தரை கனம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். Good day,
நாளுதோறும் புதிய கருவிகளை தருகிற நல்ல தேவனே, இயேசுவே, இந்த கொடிய வெயிலிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே இருந்து கூடி வந்து இந்த இடத்திலே மகிமைப்படுத்த சபையை என்கிறதான நிலையிலே சத்தியத்துக்கு சாட்சிகளாக கிருபையிலே பெறப்பட கொடுத்ததான காணிக்கைகளையும் கவர்களையும் படைத்து உண்மையை கனம் பண்ணி இருக்கிறார். இந்த அறிவு, இந்த ஞானம் ஆண்டவரே நீர் அறியாதவர்கள் விசுவாசிகளை கனப்படுத்துகிற தேவதை, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், மகிமையாய் காரியங்களை செய்து நடக்கிறது. ஆண்களிலும் மணியாளர்களும் காணிக்கிறார். ஒவ்வொருடைய விசுவாசத்துக்காக அவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே கூடி வந்து சபையாக ஆராதிக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிமையை காணப்படுகிறார்கள். ஆமென். நித்தமும் போதித்து நடத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரண்டியோடு சோதரம் பண்ணுவோம். அறிவிப்புகள். அடுத்த வாரத்துக்கு கிழமை நமக்கு வாலிபர் மகா நடத்தும். அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணி நடத்தலாம் என்கிறதான அளவுக்கு ஒரு சின்ன அவ்வளவு போராட்டம் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்த முடியல. நம்ம அந்த லைன் ஃபார் கிரைஸ்ட் என்கிற புஸ்தகத்தை நம்ம வருஷத்தோடு புஸ்தகம் இவங்களோட சிஎல்எஸில் பழைய புஸ்தகம், ஒரு சில புஸ்தகங்கள் எப்படியும் படிப்பட்ட இடங்கள்லாம் இப்போ ரொம்ப கூட இருக்காது. ஒரு சில ஆண்டுகள் அதில் 2022 கூட புக்ஸ்டாலில் போடலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் அதை வாசிக்கப்பட்ட சில நேரங்களில் திடீர்னு சொல்லி இல்லை இலக்கிய ஓவியம் வந்து எந்த நேரத்தில் யாரை தொடர்ந்து அதை நம்முடைய 25ஆவது ஆண்டு இதில் கூட நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட அதை வாசித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிலாம் சாட்சிகளாக பார்த்தீங்கன்னா, ஆனால் இதுக்கான அழைப்பு எனக்கு தெரிஞ்சது தான். என்னால் முடிஞ்சளவுக்கு எனக்கு மிஞ்சின காரியத்தில் நான் தலையிடுறேன். அதை இட்டதும் இல்லை, நடத்தினதான் வரும். முடிவுள்ளதான நிலையில் அந்த நடத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அப்படி இந்த 2 வருஷமாக இல்லாமல் இருக்கிறதுல இந்த வருஷம் இடம் கிடைச்சிச்சு. பணங்கிறது வேற, நான் உங்கள்கிட்ட பணத்தை குறித்து சொல்றதில்லை, வெளியோடுங்களுக்கும் தெரியுது. அதனால ஆவியானவர் யார் யாரை இப்போ போய் ஏவராரோ அந்தந்த நேரத்தில் கொடுக்குற அந்த பணம் அந்த நேரத்துக்கு உதவியாது. இப்படி இத்தனை வருஷ காலம் நடத்திட்டு வந்தேன். நாங்கள் மாமனுக்கு போயிருந்தோம், மூத்த மரம் மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆண்டு இந்த நிலையில் இந்த 14ஆம் தேதிக்கான வாலிபர் மகாவுக்கான நோட்டீஸ் முறை போடணும். ஒரே அதனால விசுவாசியினுடைய விசுவாசத்துக்கும் ஊழியக்காருடைய விசுவாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க வேண்டும். அதில் நிறைய காரியத்தெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகையினால விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிறோம். போது நம்ம வாழ்க்கை வந்து திறமை குற்றமாக உங்களுக்கு தான் எப்பவுமே நம்ம கண்டிஷன் அப்படிதான். வாரிவர்கள் கூட்டம்னா வாரிவர்களுக்கு தான், அது ஒன்று கிடையாது. சிலர் வைப்பாங்க 75 வயசு தாத்தா வாழாலும், அதனால அவங்க வாரிகள் கொடுத்ததே மாதிரி. ஒரு வேளை வந்தாங்கன்னா கொட்டடி கேட்க வரலாம், கொட்டும் இல்லை ஒரு வேலைக்கு வரலாம்.